தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் இன்னைக்கு 2வது மேட்சா 9 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 டீம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டீமோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் கன்ஃபார்ம் வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா கடைசியாக ப்ளே பண்ண 2 மேட்சையுமே நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் பவன் ஷெராவத் வேறு இருக்க மாட்டார். பவன் இல்லாமல் தான் தமிழ் தலைவாஸ் டீம் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் வின் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லை தோற்று போயிடுவாங்களா அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பெங்கால் வாரியர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்லாம் சொல்லிட முடியாது. கொஞ்சம் வீக்கான டீமாக தான் இருக்காங்க. தேவாங் தலாலை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான பிளேயர்ஸ் கிடையாது. ரைடிங்கில் அப்பப்போ மன்பிரீத் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் டிஃபென்ஸ் அந்த டீமுக்கு டோட்டலாகவே மொக்கையாக தான் இருக்குது. இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க டிஃபென்ஸ். நிதேஷ் அண்ட் ஆசிஸ் அந்த 2 பேருமே ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மற்ற மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அந்த டீமோட டிஃபென்ஸ் மோசமாக தான் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸை லீக் பண்ணியிருக்காங்க அந்த டீமோட டிஃபென்ஸ். தேவாங் தலால் மட்டும்தான் தனியாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி அந்த டீமை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டீம் கிட்ட ரைடிங் அட்வான்டேஜாக இருக்குது. பட் டிஃபென்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை. பட் அப்படியே தமிழ் தலைவாஸ் டீம் பக்கம் வந்தோன்னா தமிழ் தலைவாஸ் டீம் என்ன தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் 11வது பொசிஷனில் இருந்தாலுமே தமிழ் தலைவாஸ் டீம் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்பப்போ ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணி தான் 2 மேட்சை தோற்றுருக்கோம். மும்பா கூட வின் பண்ண வேண்டிய மேட்சை நம்ம கோட்டை விட்டுருந்தோம். போன மேட்ச்சில் அர்ஜுன் அண்ட் பவன் 2 பேருமே எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச்சில் கரெக்டாக பர்ஃபெக்டாக சரியான பிளானோட நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வருவாங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு நெக்ஸ்ட்டாக பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜியோட தமிழ் தலைவாஸ் டீம் வந்தாங்கன்னா இந்த மேட்ச்சை அவங்களால ஈஸியாகவே வின் பண்ண முடியும். குறிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. தமிழ் தலைவாஸ் டீமுக்கு டிஃபென்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. நிதேஷ்குமார் அண்ட் சாகராத்தி இந்த 2 பிளேயர்ஸுமே பயங்கரமான பிளேயர்ஸ். சாகராத்தி போன மேட்ச்சில் தான் உள்ளே வந்திருந்தார். ஸோ முதல் போட்டியிலேயே அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியலை. ஆனால் இப்போ நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருப்பார். டீம் கூடயுமே நல்லா செட் ஆகிருப்பார். நிதேஷ் ஆல்ரெடி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. போன மேட்ச்லேயுமே ஒரு ஹைஃபை எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் இந்த ஒரு காம்போ பட்டையை கிளப்ப போகுது. அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமோட கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பெருசாக பிரச்சனை கிடையாது. அங்கேயுமே நம்ம ரோனக் அண்ட் ஆசிஸ் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம ஹைஃபைலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் எடுக்கிறது 2 பாயிண்ட் 3 பாயிண்டாக இருந்தாலுமே டீமுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கும். கார்னர் பிளேயர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே நமக்கு போதும். மிஸ்டேக் பண்ண மாட்டேங்காங்க. டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சாகர் மட்டும் திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துட்டார்னா தமிழ் தலைவாஸ் டீம் பயங்கரமாக இந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தேவாங் தலால். அந்த ஒரு பிளேயரை மட்டும் பிடிச்சி உட்கார வச்சா போதும், மேட்ச் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் தேவாங்கு அகைன்ஸ்டாக பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. அதை மட்டும் பர்ஃபெக்டாக அந்த மேட்ச்சில் ஒர்க் அவுட் பண்ணி அவரே பெஞ்சில் தூக்கி உட்கார வச்சாங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் பக்கம் மேட்ச் வந்துடும். போன சீசன் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. தேவாங் தலால் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக தான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளேயராக மாறியிருந்தார். 20 பாயிண்ட்ஸை நம்ம டீமுக்கு அகைன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் பழிவாங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இந்த மேட்ச்சில் பவன் ஷெராவத் இல்லாதது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா பவன் மாதிரி ஒரு பிளேயர் மேட்ச்சில் இருக்கிறப்ப எப்போ வேணால் நம்ம பக்கம் வின் மூமெண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். அதாவது பவன் ஷெராவத் ஒரு மேட்ச் வின்னிங் பிளேயர். மேட்ச் நம்ம கையிலேயே இல்லைனாலும் பரவாயில்ல, பவன் ஷெராவத் மாதிரியான ஒரு பிளேயர் இருந்தால் அந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுப்பாரு. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம போட்டியை சொல்லலாம். மேட்ச் நம்ம கையிலேயே கிடையாது, நம்ம டீம் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் உள்ளே பூந்து வின் பண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பவன் ஷெராவத் இல்லாதது ஒரு பிரச்சனை தான். பட் அதுக்குன்னு நம்ம டீம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழ் தலைவாஸ் டீம் கிட்ட பேக்கப் பவன் ஷெராவத்தை விட பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. பவன் ஷெராவத்தோட ரீசன் ஃபார்ம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அவரை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நரேந்தர் குண்டோலா அண்ட் நம்ம மொயின் ஷஃபாகி, விஷால் சேகல் மரண பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. பவன் ஷெராவத் இந்த மேட்சை விட்டு வெளியே போனது ஓரளவுக்கு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு நல்லது தான். அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த மேட்சுக்கு வந்துடுவார். பட் இந்த மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக நரேந்தர் அப்படின்னா சஃபாகி, இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் ப்ளே பண்ணுவாங்க. மேபி இந்த 2 பேர்த்தாலையுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா விஷால் சேகலை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. விஷால் சேகலோட ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ பவன் வெளியே போன காரணத்தினால நம்ம டீமில் புதுசாக நிறையவே ரைடர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் மேபி தமிழ் தலைவாஸ் டீம் இந்த மேட்ச்சில் 3வது ரைடரோட போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதாவது அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கொண்டோலா அண்ட் மொயின் ஷஃபாகி இந்த 3 பேர்த்தையுமே உள்ளே வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நரேந்தர் கொண்டோலாவுக்கு கையில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அந்த இன்ஜுரி இன்னுமுமே ஃபுல்லாக சரியான மாதிரி தெரியல. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார். மேபி நரேந்தரோட ஃபிட்னஸை கன்சிடர் பண்ணி கூட ஒரு பிளேயரை அவங்க எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ண வைக்கலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச்சில் ஹிமான்ஷு கொஞ்சம் அதிகமான ரைடுக்கு போவார். பவன் ஷெராவத் இல்லை. ஸோ ஹிமான்ஷுக்கு அதிகமான சான்ஸ் இந்த மேட்ச்சில் கிடைக்கும். ஹிமான்ஷுவை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. போன சீசனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி ஒரு சில மேட்ச்சில் அவரோட ரைடிங் ஸ்கில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆனதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஹிமான்ஷுவை வெறும் டிஃபெண்டராக மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. முக்கியமான சமயத்தில் உள்ளப்போ பயங்கரமாக அவரால் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்குமே அப்பப்போ நம்ம ரைடிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். 3வது ரைடரை கூட எடுத்துகிட்டு வர தேவையில்லை. பட் ஹிமான்ஷுக்கும் கொஞ்சம் ப்ராப்பரான ரைடிங் சான்ஸை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் நரேந்தர் குண்டோலா கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நரேந்தர் குண்டோலா இந்த 2 பிளேயருமே இருப்பாங்க. தேர்டு செஸ் ரைடராக மொயின் ஷஃபாகி பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஹிமான்ஷு யாதவ் உள்ளே வருவார். இந்த 2 விதத்தில் யாராவது ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது. லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் நிதேஷ்குமாரும் ரைட்கான பொசிஷனில் சாகராத்தியும் ப்ளே பண்ணுவாங்க. அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வந்தோன்னா ரோனக் அண்ட் ஆஷிஷ் இவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ் தலாஸ் டீமில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பெங்கால் வாரியர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரைடிங்கில் கண்டிப்பாக நம்ம தேவாங் தலால், மன்பிரீத் மாதிரியான பிளேஸ்லாம் இருப்பாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ஆஷிஷும் ரைட்கான பொசிஷனில் நம்ம நிதேஷ்குமாரும் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கவர் பொசிஷன் பக்கம் வந்தோன்னா பர்தீக் அண்ட் நம்ம மயூர் கதம் இந்த 2 பிளேஸும் ப்ளே பண்ணுவாங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீமும் கடைசியாக 2 மேட்சை தோத்துட்டு தான் இங்கே வராங்க. தமிழ் தலாஸ் டீமுமே கடந்த 2 போட்டியில் 2 மேட்சையுமே தோற்றுருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் 11வது பொசிஷனில் இருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம் 10வது பொசிஷனில் இருக்காங்க. 2 டீமுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஆன் பேப்பரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ் தலாஸ் டீம் கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியுறாங்க. பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்குறப்பையும் தமிழ் தலாஸ் டீம் கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுறாங்க. ஒரு சில பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் இருந்தது. பட் அது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது. அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். அர்ஜுன் தேஷ்வால் ஆல்ரெடி நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் தேவை. பவன் வேறு இந்த மேட்சில் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 3 நல்ல ரைடர்ஸில் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கம்பேக் பயங்கரமாக வரப்போகுது இந்த மேட்ச்சில். பவன் ஷெராவத் இல்லாமலே எங்களால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணி காமிப்பாங்க. நான் எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீம் கிட்ட தேவாங் தலால் மட்டும்தான் இருக்கார். அவரை பிடிச்சாவே மேட்ச் முடிஞ்சுது. பெங்கால் வாரியர்ஸ் டீமோட டிஃபென்ஸுமே வீக்காக தான் இருக்குது. எல்லா மேட்சஸ்லையுமே டிஃபென்ஸ் மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிகமான பாயிண்ட்ஸை லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் நம்ம விஷால் சேகல் மாதிரியான பிளேயர்ஸையும் மறக்கக்கூடாது. பெங்கால் வாரியர்ஸ்னு வந்துட்டால் போதும் விஷால் சேகல் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கடந்த 2 சீசனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக. அதே மாதிரி தான் நம்ம நரேந்தர் குண்டோலாவும் பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அந்த டீமோட டிஃபென்ஸும் வீக்காக இருக்குது. இங்கே ரைடர்ஸுமே ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமோட ரைடர்ஸுமே இந்த மேட்ச்சில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த சீசனில் பிளே ஆஃபில் நல்ல ஒரு பொசிஷனாக பிடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ணி தான் ஆகணும். வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.